சிவியர் கேஸஸில் சூசைடல் தாட்ஸ் வரும். அம்மாக்கு அவங்களையே பிடிக்காது, இரிட்டபிளாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, கத்துவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் கேஸஸில் ரொம்ப அமைதியாயிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி இப்போது இந்தியாலேயுமே நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கிறனால இதோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிட்டே வருது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். அது வராமல் ப்ரிவென்ட் பண்ண என்னென்ன முடியுமோ பண்ணுங்க. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் டிபெண்டிங் அப்பான் த சிம்டம்ஸ் மைல்டாக இருக்கிறப்பவே டாக்டரை பார்த்தாலும் சரி, இல்லை சிவியர் ஆகுதுன்னு தோணிடுச்சுன்னா தயவு செய்து சீக் மெடிக்கல் ஹெல்ப். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? அது யாருக்கு வரும்? நம்ம இந்தியாவில் இதோட இன்சிடென்ஸ் எவ்வளோ இருக்குது? அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்டிஷியன். ஸோ ஆல்மோஸ்ட் 20-25% ஆஃப் ஆல் த டெலிவர்ட் மதர்ஸ், அதாவது 120லேருந்து 25 பேருக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஃபீலிங் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி, லாஸ்டிங் ஃபார் 3 to 6 months ஆஃப்டர் டெலிவரி, இதை தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்கிறோம். இது வந்தால் அவங்களுக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மைல்டு கேசஸில் அவங்க ஒரு மாதிரி நெக்லெக்டடாக, ஒரு மாதிரி எந்த விதத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத, ஒரு சந்தோஷமே படாமல், எதுக்கு அழுறோன்னே தெரியாமல் அடிக்கடி அழுறது, ஒரு கனெக்டே இல்லாமல், குழந்தைகிட்ட ஒரு பாண்டிங்கே இல்லாமல், ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடாகவே இருப்பாங்க. இது மைல்டு ஃபார்ம் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். சிவியர் கேஸஸில் சூசைடல் தாட்ஸ் வரும். அம்மாக்கு அவங்களையே பிடிக்காது, இரிட்டபிளாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, கத்துவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் கேஸஸில் ரொம்ப அமைதியாயிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன எமோஷன்ஸில் சஃபர் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடும். அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செல்ஃப் ஹார்ம் அதுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. சூசைடல் தாட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கும். ரெண்டாவது, குழந்தைய ஃபீட் பண்ணணும், குழந்தையோட பாண்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போயிடும். ஸோ கண்டுக்காமல் விட்டுடுவாங்க. குழந்தைய அவங்களோட தனியாக விடுறது தவறு. இதனால தானே ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் அப்படின்னு ஃபுல் ரீசனே குழந்தை தான் நினச்சிட்டு குழந்தைய ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நியூவாக அம்மாவாக இருக்கிற யாராவது ஒரு விமன், அதர்வைஸ் நல்லா தானே இருந்தா, ப்ரெக்னென்சிலையும் கலகலான் இருந்தாங்க, பிஃபோர் ப்ரெக்னென்சியும் ஷீ இஸ் அ வெரி சியர்ஃபுல் பர்சன், ஏன் இப்போ திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னா, தயவு செய்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மட்டும் எங்ககிட்ட வரப்போ நாங்கள் அந்த விமனை அட்ரஸ் பண்ணுறதை விட ஸ்பௌசஸ், ஹஸ்பண்ட்கிட்டையும் கூட இருக்கிற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் தான் நிறைய பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய கவுன்சிலிங் தேவை. ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்ணுறானே தெரியல டாக்டர், நல்லா தான் இருந்தா, நான் ஒரு சோகமான விஷயத்த சொன்னால் கூட ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ரொபாட்டிக்காக இருக்கா, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வரும். ஹாப்பி எமோஷன்ஸையும் வெளியில் காமிக்க முடியல, சேட் எமோஷன்ஸையும் வெளியில் காமிக்க முடியல. புரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காது, சாப்பாடு சரியாக இருக்காது. ஏன்னா கரெக்டாக அவங்க சாப்பிட்ற நேரத்தில் குழந்தை அழுதா குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். நைட்டில் தூக்கம் வரப்போ அவங்க எந்திரிச்சு முடிச்சு ஃபீட் பண்ணணும். அண்ட் ஷீ இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி ஃபேஸில். குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பே அவங்களுக்கு பயங்கர பெரிய பொறுப்பு. என்னை நம்பி ஒரு உயிர் வந்துருச்சு, இவங்களை நான் ஒழுங்காக வளர்க்க முடியுமா அப்படின்ற செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி இப்போது இந்தியாலேயுமே நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கிறனால இதோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிட்டே வருது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் யாராவது கலகலான்னு கூட இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கணும். இதெல்லாம் நார்மல் தான், இப்படி தான் நாங்களும் இருந்தோன்னு அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி பேசணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை போய் நீ பெருசு பண்ணுறேன்னு கொஞ்சம் நெகட்டிவாக பேசாமல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த விமன். ஏன்னா ஒரு எமோஷன்ஸும் ஒரு இண்டிவிஜுவல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் உங்களோட டெலிவரி ஃபேஸை ஈஸியாக டீல் பண்ணிட்டீங்க, நான் பார்க்காத கஷ்டமா இப்போ உனக்கு என்ன கஷ்டம், அந்த மாதிரி கேட்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இதுவும் கடந்து போகும், இது ஒரு விஷயமே இல்லை. தாய்ப்பால் கொடுத்துட்ருக்க, நீ தான் தாய்ப்பால் கொடுக்க முடியும், உன்னை நம்பி ஒரு உயிர் இருக்குது, நீ தான் பார்ப்ப, நீ தான் பெஸ்ட் அம்மா அப்படின்னு கொஞ்சமாக நீங்கள் பாசிட்டிவாக பாசமாக பேசுனீங்கன்னாவே அவங்களால அதை விட்டு வெளியில் வர முடியும். ப்ளஸ்
குழந்தை தூங்குறப்போ நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, நீயும் போய் ரெஸ்ட் எடு. நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையில ஹெல்ப் பண்றது, குழந்தைய பார்த்துக்கிறதுல, ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்ப் பண்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். சில குழந்தைங்க 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். அந்த வேலையாவது நீங்க பண்ணி கொஞ்சமா ஹெல்ப் பண்ணீங்கன்னா, the mother can understand the love and bonding in the family. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஆனா சிவியர் கேசஸ்ல நீங்க என்னதான் பேம்பர் பண்ணீங்கன்னாலும் அந்த அம்மாவால அதை விட்டு வெளியில வர முடியாது. ஷி வில் பி வெரி வெரி டிப்ரெஸ்ட். அப்போ நீங்க மெடிக்கல் ஹெல்ப் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும். கைனகாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. தேவைப்பட்ட மெடிக்கேஷன்ஸை கூட எடுத்துக்கோங்க. சேஃப் மெடிசன்ஸ். ஏன்னா இதெல்லாம் கொடுக்குறப்போ ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை. நம்ம ஐயோ இதுக்கு போய் நம்ம ஏன் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பெரிய தப்புன்னு தள்ளி போட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் இல்லை ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டாக்டர்ஸை பார்த்துறது முக்கியம். சரி டாக்டர், இது வராமல் இருக்க நாங்கள் என்ன பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் நீட்ஸ் ப்ராப்பர் டயட். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் டெலிவரி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக டைமுக்கு சாப்பிட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கமே வந்தாலும் ஒரு 2 வாய் சாப்பிட்டு தூங்குறது தப்பில்லை. தண்ணி நிறைய குடிங்க. ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூ வில் ஃபீல் வெரி எக்ஸாஸ்டட் அண்ட் தட் கேன் காஸ் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் அண்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் வாட் எவர் யூ டூ. பேபிக்கு நான் தான் பார்க்கணும், நான் தான் பேபியை க்ளீன் பண்ணணும், நான் தான் பேபி க்ளோத்ஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் மாமா 24/7 இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களோட சுற்றி முற்றி இருக்கவங்கக்கிட்ட அவங்கள கொஞ்சம் பண்ண விட்டுட்டு நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு குழந்தைய டைமுக்கு ஃபீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் அ ஸ்ட்ரெச் நீங்கள் 8 hours தூங்கலைனாலும் 24 hours 2 hours பிரித்து அட்லீஸ்ட் ஒரு 8 hours நீங்கள் தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தூக்கம், இந்த டயட், ஹைட்ரேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முடிஞ்சால் எல்லாத்தையும் தூக்கி குழந்தையோட அழுக சத்தம், குழந்தையோட ஃபீடிங் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour கொஞ்சம் லைட்டாக இந்த சன்லைட் படுற மாதிரி ஒரு வெதுன்ற ஒரு வெயிலில் ஒரு வாக் போயிட்டு வாங்க. விட்டமின் டி ஹெல்ப்ஸ் வெரி மச், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கோப் அப் வித் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ நீங்கள் நேச்சுரலாகவே உங்களோட அயன் கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்ருப்பீங்க, அதில் விட்டமின் டியும் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 an hour வாக் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர், விட்டமின் டி உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் மூட்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ண என்னென்ன முடியுமோ பண்ணுங்கள். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் டிபெண்டிங் அப்பான் த சிம்டம்ஸ், மைல்டாக இருக்கிறப்பவே டாக்டரை பார்த்தாலும் சரி, இல்லை சிவியர் ஆகுதுன்னு தோணிடுச்சுன்னா தயவு செய்து சீக் மெடிக்கல் ஹெல்ப். ஏன்னா நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் சேஃப் டூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங். அது பிரெஸ்ட் மில்கில் கலந்து குழந்தைய போய் எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இன்சோம்னியா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் போய் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருக்கிற சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் சேஃபாக ட்ரீட் பண்ணிவிட்டு மினிமம் மெடிக்கேஷனோட கன்சீவ் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் மெடிக்கேஷன்ஸில் இருக்கிறப்ப கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஆப்ஸ்டட்டிஷியன்கிட்டையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டையும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்றதை சொல்லுங்கள். அவங்க ப்ரெக்னன்சி ஃப்ரெண்ட்லி சேஃப் மெடிசன்ஸ்க்கு உங்களை மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ தட் உங்களோட சைக்கியாட்ரிக் சிம்டம்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் உங்களை சஃபர் பண்ண வைக்க விடாது. அதை நீங்கள் சரியாக ஐயோ நான் சைக்கியாட்ரிக் மெடிசன்லாம் ஏன் ப்ரெக்னன்சியில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களோட ப்ரெக்னன்சி டைம்லேயும் டிப்ரெஷன் அதிகமாக்கிடும். இன்சிடென்ஸ் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் ஹையர் இன் தோஸ் பாப்புலேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, திடீர்னு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கூட யாருமே இல்லை, என்ன பண்ணணும், எப்படி ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணணும், போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.